பிள்ளைகள் பெற்றோரின் கண்ணீரை துடைக்க முயல வேண்டுமே தவிர அதிகப்படுத்தக்கூடாது. சிந்திக்காமல் செயல்படுவது மூடத்தனம். எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. நல்லது ஏது, கெட்டது ஏது என பாகுபடுத்தி பார்க்கும் அறிவு வேண்டும். துன்பம் தோன்றுவது கூட அறியாமையே. கடவுள் அருளால் துன்பத்திலும் நன்மையே வரும். செய்த பாவத்தை பிறரிடம் வருந்திச் சொல்வதால் அதன் கடுமை குறைந்துவிடும். ஆடம்பரம் இல்லாத எளிய வாழ்க்கை நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுக்கும். வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட விரும்பினால் நல்லவர்களை தேடிச் சென்று பழகுங்கள். படிப்பினால் உண்டாகும் அறிவை விட அனுபவத்தினால் உண்டாகும் அறிவு அதிக பலனளிக்கும். பணத்தின் மீது அளவு கடந்த ஆசை வைப்பது கூடாது. ஏனென்றால் பணம் சேரும் இடத்தில் ஒழுக்கம் இருப்பதில்லை. பயிருக்கு முள்வேலி இடுவது போல தேடிய பணத்திற்கு ஒருவர் செய்த தர்மமே வேலையாகும். மனிதன் லட்சியத்துடன் வாழ வேண்டும். லட்சியமில்லாத வாழ்க்கை மிருகத்தின் நிலைக்கு ஒப்பாகும். இந்த பிறவியில் செய்யும் நன்மையும் தீமையும் அடுத்த பிறவியில் நம்மை தொடரவே செய்யும். பிறரை இழிவுபடுத்துபவன் தனக்குத்தானே தீங்கு செய்கிறான்.